பெரிய மீன் வர்றோடனே வாடி இருக்குமா, வாடி இருக்குமா சோகமா அப்படியே எல்லா மீன் பார்த்தா சந்தோஷமா இருக்கும்ல, நிறைய மீன் வருது நீ சாப்பிடலாம். என்ன பாட்டு சொன்னாங்க? பருவத்து மற்றவர் சீத்த இதற்கு. இப்போ நம்ம லாஸ்ட் டைம் வந்து ஆஃப் ஓவர்ல படிச்சோம் இல்லையா? குரங்கு பிளஸ் ஓட என்ன சொன்னோம்? குரங்கோட இல்லையா? ஓடன்னு போய் என்ன வரும்? சொப்போட. ஏன்னா அந்த ஆஃப் ஓவர் ஆஃப் ஓவர் போயிட்டு அப்படிதான் சொப்பு இட்டுனோடு இட்டு ஓவர் இருந்துச்சுன்னா சொப்போடு அப்படின்னு. குரங்கோடு குரங்கு ஓடு குரங்கோடு அந்த ஊ போயிடும், குரங்கோடு சேரும். சரியா? தருவாங்க இல்லையா? குரங்கு பிளஸ் ஓடு குரங்கோடியும். ஆனா புழு பிளஸ் ஓடு புழு ஓடு சொல்லிட்டு நீங்க புழோடு சொல்லுவாங்க சொல்ல மாட்டோம். சில பூ வரும்போது புல் பூ வந்து என்ன பண்ணுவோம்? இன்னொரு போடு புழுவோடு 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 விளையாடணும். ஓகேவா? அப்படி இருந்தாலும் சில வருடம் வரும்போது ஆஃபி வரும்போது என்ன பண்ணுறோம்? கட் பண்ணிட்டு கட் பண்ணிட்டு குரங்கோடு. ஓகே, புரியுதா? புரியுதா? அப்போ அதனால கொக்கு பிளஸ் ஒக்க ரெண்டா தெரியும். ஒக்கன்றது எப்படி வரும்? ஒக்கு பிளஸ் ஒக்க. ஒக்கன்றதுனால போல போலன்னா மாதிரி சொல்லுவீங்க நீங்க. இப்படி மாதிரி வாங்கலாம் சொல்லுங்க. அப்போ என்ன சொல்லுவாங்க? ஒக்க ஒக்கன்னா ஒக்க போல புகைய அந்த இது நிறைய இருக்கு. மாதிரி விஷயம் சொல்லிட்டு அந்த மாதிரி அவனை மாதிரி செய்யணும், ரஜினி மாதிரி நடிக்கணும் சொல்றாங்க இல்லையா? ரஜினி போல நடிக்கணும். அந்த போலன்னு தான் தமிழ் என்ன சொல்லணும்? கொக்கு ஓகேனா கொக்கு மாதிரி. புரியுதா? கொக்கு மாதிரி. இப்போ கொக்க பூக்க பருவத்து. பூம்புன்னா பூம்புன்னா பூம்பு வச்சிருக்கீங்களா? பூம்பு படிச்சிருக்கியா? பூம்புன்னா இங்கிலீஷ்ல போன். போன் போன் எப்படி இருக்கும்? போன் சேர்த்து என்னன்னா இருக்கும்? ஓகே, ரிப்பலர் போன் இல்லையா? ஐஸ் போன் ஐஸ் சொல்லுவாங்க. ஐஸ் போன் போன் ஐஸ் எல்லாம் தெரியும் இல்லையா? போன் ஐஸ் இப்போ இந்த பர்த்டே போன் போன் மாதிரி இருக்குமா? ரோட் ரோட் இருக்கு அவசரம் டிராஃபிக்ல இருக்கு போன் கூட இருக்கு. அதெல்லாம் நிறைய இருக்கு. அது போன் எப்படி இருக்கும்? இருப்பாங்க இல்லையா? ரவுண்டா இருக்கும், மேல ஷார்ப்பா பென்சில் இருக்கும். டிக் போட்டு பென்சில் போட்டு தெரியுமா? அது பேர் போன். கீழே ரவுண்டா இருக்கும், மேல ஷார்ப்பா. ஏன் அப்படி சொன்னாங்கன்னா பூம்புன்னு அப்படி இருக்கு. சில பேர் வந்து பூம்பு எங்க சொன்னாங்கன்னா பூ இருக்கு இல்லையா? மல்லிகை பார்த்துருக்கீங்களா? மல்லிகை இருக்கு எப்படி இருக்கும்? மல்லிகை காவல் பூ பார்த்துருக்கியா? எப்படி காவல் பூ பார்த்துருக்கேன். நான் எப்படி பார்த்துருக்கா? நீங்க எப்படி பார்த்துருக்க? இப்படி ரெண்டு பார்த்துருக்கியா? இப்படி இருக்கு என்ன கலர்ல இருக்கும்? பட்டு மாதிரி இருக்கும். அந்த பட்டு தான் சொல்லுவாங்க. ஓகே, பூம்பு தான் தமிழ்ல இங்கிலீஷ் சொல்லுவோம். பட்டு மாதிரி இருக்கிறது பூம்பு. எல்லாமே பூம்பு இருக்குன்னு அர்த்தம். போன் மாதிரி இருக்குல்ல, போன் மாதிரி இருக்குன்னா மூடின்னு அமைதியா இருக்கும். ஒரு பிளான்ட் வருது, லீஃப் எப்படி வரும்? ஃபர்ஸ்ட் ஒரு லீஃப் வரும். அது எப்படி வரும்? சின்ன லீஃபா இருக்கும், பெருசாக வளரும். பார்த்துக்கியா? லீஃப் எப்படி வளரும்? ஒரு பனானா லீஃப் வருது, அது என்ன ஆகும்? அதுவும் லீஃப் எப்படி வளரும்? ஃபர்ஸ்ட் ரவுண்டா இருக்கும், அப்புறம் பிரிஞ்சு வளரும். எல்லா லீஃபும் அப்படிதான் வளர்ந்துடும், பெருசா வளரும். ஆனா எல்லா பூவும் வந்து எப்படி வளரும்? லீஃப் மாதிரியே வளராது. எல்லாமே பூமிதான் வளரும். ஃபுல்லா வளர்ந்துடும் இல்லையா? ஒரு நாள் சடனா அது எப்படி இருக்காது? வெயிட் பண்ண வேண்டிய நேரத்தை வெயிட் பண்ணும். சரியா இருக்க சின்ன சின்ன விஷயம் ஏதோ ஒரு நாள் இருந்தா வரும், அப்புறம் ஒரு கிடையாயிடும். அப்படி வீட்டிலே வரும் இல்லையா? பூமிதான் இருக்காது, அமைதியா இருக்காது. செடியில் இருக்க இலையெல்லாம் ஆனா பிரிஞ்சே வளரும். ஆனா பூ மட்டும் எப்படி வளரும்? பூனாதான் இருக்கும். ஆனா எல்லா லீஃபும் அந்த அதுல இருக்கிற பெட்டல்ஸ் தான் இருக்கு இல்லையா? அதெல்லாம் எப்படி இருக்கும்? பூமி அமைதியா இருக்கும். ஒரு நாள் அது ஃபுல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் வளர்ந்து எண்ணிக்கை வரும், வாசனையா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி வெயிட் பண்ண வேண்டிய நேரத்தில் வெயிட் பண்ணணும். எதை மாதிரி அவசரத்தில்
பருவம்னு அர்த்தம் மூடி இருக்கிற பருவத்துல மூடி இருக்கணும். கொக்கு எப்படி அமைதியா இருக்குன்னா ஓட ஓட ஒரு கோலை நின்று சொன்னோம் இல்லையா, ஒரு கோலை நின்றுட்டு எவ்வளவு மீன் ஓடினாலும் எதுவும் பார்த்துட்டு பார்த்துட்டு. ஏன்னா அப்பதான் சின்ன மீன் எல்லாம் போனதுக்கு அப்புறம் பெரிய மீன் கடைசியா தான் ஆகும் இல்லையா. ஏன் வரணும்னா அப்படிதான் ராஜாவெல்லாம் சண்டைக்கு வரணும்னு சொன்னது லாஸ்ட் டைம். எடுத்தோடனே ராஜா ஃபர்ஸ்ட் போயிட்டு ஒருத்தவங்க போய் சண்டை போடுவாரா, முன்னாடி வருவாங்க. ராஜா யாரும் முன்னாடி வருவாரு, முன்னாடி நிறைய பேர் வருவாங்க, குதிரையில வருவாங்க, நடந்து வருவாங்க, எல்லாரும் சண்டை போடுவாங்க. கெட்டு இல்லையா, அதனால கடைசியா வருவாங்க. ஆனா கடைசி வரையும் சண்டை போடுவாங்க ராஜா. முன்னாடி போறவங்க ஃபர்ஸ்ட் அவங்க டேஞ்சர் நிறைய இருக்கும் சரியா. ஆனா பொறுமையா வெயிட் பண்ணி பார்க்கலாம் சரியா. அந்த மாதிரி வெயிட் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதுதான் வாசனையா. எதை கூட சில வாசனையா இருக்கிறது இல்லை. பட் பொதுவா என்ன சொல்லுவாங்க, பூமி இருக்கிற நேரத்துல அமைதியா இருக்கும். அதுக்கு கொக்கி எப்படி அமைதியா இருக்கும். ஒரு காலம் ஜனங்களாம் நிற்க முடியுமா நம்மளால அவ்வளவு நேரம்? கொஞ்ச நேரம் நிற்கணும், கொஞ்ச நேரம் நிற்கணும். கொஞ்ச நேரம் ஒரு காலம் நிற்க முடியாது. ஒரே காலம் ஒரு காப்பி இல்லையா, ஒரு காலம் தூக்கிக்கோ. கொஞ்ச நேரம் நிற்கலாம். half day கூட நிற்கும். 3 hours 4 hours நிற்கும். என்ன அப்படின்னா பெரிய நிற்கும். ஸோ வெயிட் பண்ண நேரத்தை வெயிட் பண்ணிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ தொட்டு ஒக்க சரி உட்காந்து அமைதியா இருக்க வேண்டிய நேரத்துல அமைதியா இது மாதிரி கொக்கு மாதிரி அமைதியா இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், மற்றதெல்லாம் இது மாதிரி இருக்கணும். குத்து மாதிரி குத்து எப்படி குத்துவாங்க, பொறுமையா கொக்கு மீன் இருக்குன்னா பொறுமையா வந்து மீன் இருக்காது பார்த்துட்டு அப்படி தேடி பார்த்து வாழை தாக்கு இருக்குமா சொன்னாங்க ஃபாஸ்டா பிடிக்கும். அப்பதான் அந்த மீன் வந்து அது கிராஸ் ஆகிறதுக்கு அமைதியா இருக்கிற டைம்ல என்ன பண்ணுவோம், 3 hours கூட அமைதியா இருக்கும். மீன் இருந்துச்சுன்னா ஒரு செகண்ட் கூட வெயிட் பண்ணக்கூடாது. இதுதான் தப்பு, ஃபாஸ்டா பண்ணுவோம். அதுவும் கொக்கு தான் பண்ணுது, இதுவும் கொக்கு தான் பண்ணுவோம். அதனால கொக்கையே வச்சுட்டு எக்ஸாம்பிள் வச்சுட்டு கொக்கு மாதிரி வெயிட் பண்ண வேண்டிய நேரத்துல இருந்ததுன்னா வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஆனா வேலை செய்ய வேண்டிய நேரத்துல ஃபாஸ்டா செய்யணும். யோசிக்கிற நேரத்தை யோசிங்க. வேலை செய்யும் போது தப்பு செய்யணும் வேலையை. ஓகேவா, புரியுதா? அதான் கண்ட்ரோல் சரியா. இப்போ அந்த கதைக்கு போகலாம். ஏன் அது மாதிரி சொல்றாங்கன்னா, அந்த காலத்துல ராஜாங்களா இருப்பாங்க இல்லையா, லாஸ்ட் டைம் பேசுவோம். ராஜாங்க என்ன பண்ணுவாங்க, சபைக்கு போவாங்க. ஒரு 5 10 சபைக்கு போட்டு அப்புறம் சின்ன பசங்களா இருப்பாங்க வீட்டுல. அவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க, வேற யாரும் அனுப்பிச்சுடுவாங்க. மந்திரி வீட்டுக்கு போகுது, வேற யாருக்கும் சேஃபா இருக்கணும். ஏன்னா அந்த சமையல் எங்க தோற்றாலும் என்ன பண்ணணும், அடுத்த ராஜாவும் அவன் வரணும் இல்லையா, அவன் விழுந்து. ஸோ அதுவரை என்ன பண்ணுவாங்க, அவன் வந்து அமைதியா இருந்துச்சு. அவன் ராஜா இளவரசன் வெளியில போனா வச்சுக்கோ, இன்னொரு ஊருக்கு அவங்க மந்திரி கூடயே போவோம். அது எப்படி ராஜாவும் நடத்துவாங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லையா, இந்தியா கவர்மெண்ட் இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட். அதுக்கு என்னென்ன ஸ்டேட் இருக்கு, நம்ம என்ன ஸ்டேட்ல இருக்கும், தமிழ்நாட்டுல இருக்கு. தமிழ்நாட்டுல பெருசு இல்லையா. தமிழ்நாடுக்குள்ள என்னென்ன இருக்கு டிவிஷன்ஸ், டிஸ்ட்ரிக்ட் சொல்லுவாங்க இல்லையா. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல மினிஸ்டர் இருக்காரு. பிரைம் மினிஸ்டர் யார் நமக்கு, பிரைம் மினிஸ்டர் யாரு, மோடி சொன்னாங்க. தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் யாரு, நான் சொல்லலாம் ஸ்டாலின். ஓகே, அது தமிழ்நாடு ரூல் பண்றது யாரு, ஸ்டாலின் ரூல் பண்றாரு. இந்தியாவை யார் ரூல் பண்றது, மோடி ரூல் பண்றாரு. அதே போல தமிழ்நாடு கீழே என்ன போனா டிஸ்ட்ரிக்ட் சொல்லுவாங்க. செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா, சென்னை டிஸ்ட்ரிக்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா, காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா. இதெல்லாம் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒரு ராஜா இருப்பாங்க. அவங்க யாரு,
வரும்போது எல்லா டிஸ்ட்ரிக்ட் ராஜாவும் ஆளு கொடுப்பாங்க. அவங்க ஆளு கொடுத்து சரியா சண்டையில நல்லதுதான். அப்படி இருக்கும்போது அப்போ என்னாச்சு, இந்த ராஜா வந்து என்ன பண்ணிருக்கா, நான் பையனை மட்டும் பக்கத்து ஊர் ராஜாக்க அனுப்பிச்சு வச்சு 10 மணிக்கு பார்த்துக்கணும். இப்போ பக்கத்து ஊருக்கு போனாலும் அங்கே போய் என்ன பண்ணணும், அமைதியா இருக்குமா, நானும் வந்து ஒரு நாட்டுக்கு ராஜா ஒரு பையன் சொல்லிட்டு சட்டம் போட்டு நான் இங்க இருக்கேன், நான் இது கத்துக்கிறேன், கட்டி சண்டை கத்துக்கிறேன், குதிரை எல்லாம் நல்லா இவரே அமைதியா இருக்கும். நல்ல டைம் வர்றவங்களையும் அமைதியா இருக்கும். எப்ப நல்ல டைம் வரும், இந்த ராஜா தோக்கடிச்சுதான் வச்சுக்கோ, அடுத்த ராஜா வேற ஒரு ராஜா வந்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த மக்கள் இருக்காங்க, அவங்க வந்து இந்த ராஜா ஒரு பையன் வருவாங்களும் வெயிட் பண்ணுவாங்க இல்லையா. வெயிட் பண்ணி இந்த பையன் வந்து வளர்ந்து அவனுக்கு 10 வயசு தான் ஆகுது, அவனுக்கு 18 வயசு 20 வயசு ஆனதுக்கு அப்புறம் ஸ்ட்ராங்கா ராஜா வரலாம்னு சொல்லும்போது அப்புறம் அவன் வெளியில வரும். சரியா, அது வரையும் அவன் என்ன பண்ணணும், நம்ம இதே அப்ப என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதெல்லாம் கத்துக்கணும். எப்படி விளையாடணும், எப்படி வந்து படிக்கணும், இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, அப்ப ராஜாவே ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. எப்படி பண்ணுவாங்க, சாதாரண ஒரு ஸ்கூல் பையன் மட்டும் எடுத்துக்குவாங்க. மற்ற கிளாஸ் ஸ்டூடெண்ட் கூட ஒன்னா போயிட்டு ஒன்னா வரணும், கத்துக்கணும், கஷ்டப்பட்டு கத்துக்கணும். புரியுதா, அமைதியா இருக்கும். இப்ப ராஜா கூட இருக்கும்போது என்ன ஆகும், மரியாதை நிறைய பேர் கொடுப்பாங்க இல்ல, ராஜாவோட பையன் மரியாதை கொடுப்பாங்க. இப்ப ராஜா இல்லை, அப்ப என்ன பண்ணணும், இல்லை அவனுக்கு காமிச்சாலும் என்ன ஆகும், அந்த நாட்டு ராஜா வந்து அங்க இருக்கா அப்படின்னு அவனே வந்து கூட்டு வந்து என்ன பண்ணிடுவான், கொலை பண்ணிடுவான். அதனால அமைதியா அவன் 10 வயசு பையன் போது அவனுக்கு தெரியாது சண்டை போறதுலாம். அப்போ படிக்கணும், படிக்கிற காலத்துல நல்லா படிக்கணும், விளையாடுலாம் கத்துக்கணும், கத்தி சண்டை போட கத்துக்கணும், வீட்டுக்கு ஒரு கத்துக்கணும், குதிரை வேலை போடுறது எப்படின்னு கத்துக்கணும், யார் நிறைய இருக்கணும் கத்துக்கணும். எல்லாம் கத்துக்கிற வரைக்கும் எப்படி கத்துக்கணும், ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி கத்துக்கணும். சரியா, அந்த சூழலோட அர்த்தம். அப்போ அவன் பொறுமையா இருந்ததான் என்ன நடக்கும், எப்போ வந்து சண்டை பண்ண ஆரம்பிக்கிறானோ அப்போ என்ன பண்ணணும், பொறுமையா இருக்கணும். அப்போ சண்டை போட்டு வந்ததுக்கு அப்புறம் அப்போ வேகமா சண்டை பண்ணணும். அப்படின்னு ஆட்கள்லாம் சேர்த்து ஊர் ஆளுங்கெல்லாம் சேர்த்துட்டு போயிட்டு இருக்கிற ராஜாவை திருப்பி பண்ணி அவனே ராஜா. ஓகேவா, அப்போ ராஜா அவன் என்ன பண்ணும், 10 வயசுல இருக்கும்போதே ராஜா முடியுமா, என்ன பண்ணணும், பொறுமையா என்னென்னலாம் பண்ணணும் அந்த வேலையெல்லாம் கத்துக்கணும். என்னென்னலாம் கத்துக்க முடியுதோ அதெல்லாம் எப்படி கத்துக்கணும், ராஜா மாதிரி கத்துக்கணும். சண்டெல்லாம் பெரிய ஆளாகி நல்லா வச்சுட்டு ஆளெல்லாம் நிறைய பேர் கூட்டிட்டு வந்து சப்போர்ட்டுக்கு எல்லா படையும் சேர்த்து எல்லாருக்கும் ரகசியமா வச்சுக்கணும். எல்லாரையும் கூட்டிட்டு அமைதியா இருக்கே தெரியக்கூடாது. கூட்டத்தை வந்து எத்தனை பட்டு சுட்டு தெரியுமா, ரோஸ் இருக்கு தெரியாது, கண்ணுக்கு தான் நிறைய இருக்கும் இல்லையா, நிறைய காமருக்கும் அப்படிதான் இருக்கும். அதனால எல்லாமே அமைதியா இருக்க வேண்டிய நேரத்துல அமைதியா இருக்கணும், ஒட்டு மாதிரி அமைதியா இருக்கணும். ஆனா வரும்போது எப்படி குத்தணும், எப்போ வேகமா குத்தணும். ஏன்னா அது சொல்லிட்டே இருக்கிற மீனை வந்து பிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம், எதுவா உள்ள வச்சு தேடக்கூடாது. தண்ணி போய் இங்க இருக்கா, அங்க வருதா, அங்க வருதா தேடிட்டு தான் அது தெரியுது. அப்போ தான் குத்தி எடுக்கணும். சரியா, மீன் வெட்ட வந்துச்சுன்னா அதெல்லாம் உள்ள எடுக்க முடியாது இல்லையா, தண்ணியில இருக்கிறதா உள்ள எடுக்கணும். மீன் வந்தா அதுக்கு தண்ணியில இருந்து பவர் இருக்காது, மீன்டையும் போக முடியாது, மீன்டையே மாட்டேன். அதுக்காகதான் அது ஒரு கால நிற்கும், அது தெரியாது, செடி நிற்கும். தண்ணிக்குள்ள பார்த்துட்டு வச்சுக்கோ, தண்ணிக்குள்ள பார்க்கும்போது அந்த 3 கால் தெரியுதா, அந்த விஷயம் தெரியுதா, அமைதியா இருக்கு. அப்போ அது வழியா மீன் போச்சுனாக்கா என்ன வச்சுக்கோ, ஏதோ நிற்குது, ஒரு கால் தான் நின்று ஆழாவாசம் வரணும்னா செடி தான் ஆழாவாசமாக நிற்கும். நம்ம எல்லாம் ஆடினே இருக்கும்ல, கால் ஆட்டுவோம், கால் ஏதோ டச் பண்ணாக்கா சொல்லிடுவோம் இல்லையா, ஆடினே இருக்கும், மாற்றி மாற்றி இருக்கும். ஒரே இடத்துல நிற்க முடியாது, 2 கால் நின்னா கூட ஏதோ மாற்றி மாற்றி இருக்கும் இல்லையா. ஆனா நம்ம இந்தியா இருக்கும்போதுதான் சில மாதிரியே அமைதியா ஆடாம அசைக்காம நிற்கணும், ஒட்டு மாதிரி நிற்கணும். நீங்க எப்போ படிக்கும் போது அவரே ஆடாம அசைக்காம அமைதியா படிக்கணும். நல்லா யோசிச்சு நல்லா கத்துக்கிட்டு எப்போ வந்து செய்யணும். ஒரு எக்ஸாம் போடுறோம் படிக்கிறதுக்கு, ஃபைனல் எக்ஸாம் எப்போ வரும், 10th வருதா, 10th வருமா, இதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு ஒழுங்கா எழுதணும். சரியா, இப்ப படிக்கிறதுனா சும்மா படிக்கிறது, திருக்குறள் சும்மா படிக்கிறதுல, ஆனா பொறுமையா கேட்டு படிச்சுட்டு எக்ஸாம் வரும்போது நல்லா எழுதி நிறைய மார்க். சரியா, ஓகேவா.
சின்ன எக்ஸாம் நான் சொல்றது கவர்மெண்ட் எக்ஸாம் போது ஒரு ஸ்கூல்ல இருக்க மாட்டாங்க. வெளியில இருந்து ஒரு ஸ்கூல்ல டீச்சர் வருவாங்க, அவங்க எல்லாம் வேற ஸ்கூல்ல போய் எழுத சொல்லுவாங்க. இந்த ஸ்கூல்ல எக்ஸாம் இருக்கும்போது அப்படி பண்ணாங்க. இப்ப இல்ல, இப்ப சின்ன குழந்தை அப்படி கிடையாது. சின்ன குழந்தை உங்க கிளாஸ்ல எழுதிக்கிற டெஸ்ட் டெஸ்டாக பக்கத்து கிளாஸ்ல போய் எழுதிடுவாங்க. இந்த டெஸ்ட் ஆகினாக்கா பக்கத்து ஊர்ல போய் எழுத சொல்லுவாங்க. இந்த டெஸ்ட் காலேஜ்ல போயிட்டா நாளைக்கு போய் எழுத சொல்லுவாங்க. சரியா? அதனால என்ன பண்ணணும்? சரியா? சொல்ல மாட்டேன். என்ன பொருள் ஞாபகம் தான் ஃபர்ஸ்ட் பருவத்து மற்றும் அதன் தொக்க சீர்த்த இடத்து. சொல்லாத ஒரு பருவம். பருவம் என்ன? பருவம்னா சீசன். சீசன் சொல்லுவாங்க இல்லையா? சீசன் ஒரு வாரமா இருக்கலாம், ஒரு மாசமா இருக்கலாம். இது மாங்காய் சீசன் சொல்லுவாங்க. சொல்லுவாங்களா? மாங்காய் சீசன். மாங்காய் எது கிடைக்கிற கடையில கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லுவாங்க. வின்டர் சீசன் சொல்லுவாங்க, சீசன் சொல்லுவாங்க. சரியா? சீசன் ஒரு டைம் ஃப்ரேம். அதான் இப்போ பூக்கும் பருவம்னா அர்த்தம். இந்த சீசன்ல மூடி இருக்கிறோம், அமைதியா இருக்கிற சீசன்ல அமைதியா இருக்கிறோம். அந்த மாதிரி ஒவ்வொரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி அமைதியா இருக்கும். ஃபால்ஸ் ரீல்ஸ்லாம் போகுதா, பாத்திரம்லாம் இருக்கு. அந்த சீசன் அந்த வேலை கரெக்டாக பண்ணுறா பண்ணிட்டு அதுக்கு ஒரு சீசன் இருக்கு. அந்த சீசன் நம்மளா எதெல்லாம் கொட்டி போயிடும். நிறைய பார்த்துக்கியா? சில சமயத்துல மட்டும், சில பருவத்துல, சில சீசன்ல மட்டும்தான் பூ தான் போகும். அப்புறம் பூ போயிருக்காது. சரியா? அந்த சீசன் அந்த வேலை பண்ணணும். அதே மாதிரி பூப்பா இருக்க வேண்டிய சமயத்துல இந்த பூ பண்றதுக்கு ரவுண்டா இருக்கக்கூடிய வேற பாயிண்டா சுருங்கி இருக்கு. சீர்த்த விடத்துன்னு சொல்றோம். சீர்னா தெரியுமா? சீர் நிறைய மீனிங். சீர் செஞ்சாலும் இருப்பாங்க. சீர் செஞ்சாலும் தங்கத்தை கூட சீர்னு சொல்லுவாங்க. வெள்ளி சீர் செஞ்சாலும் இருப்பாங்க. சீரகம் சொல்லுவாங்க. சீரகம் சீர்படுத்து கேள்விப்படலாம். சீராக்கு சொல்லுவாங்க, சீர்படுத்தலாம் சொல்லுவாங்க. சிறப்பு எப்போ பருவத்துல அமைதியா இருக்கும். சீர்த்த இடத்து. சீர்த்த இடத்துனால சிறப்பான இடம். அந்த டைமுக்கு இது பண்ணா சிறப்பா இருக்கும் தெரிஞ்சா அந்த இடத்துல என்ன பண்ணணும்? வேகமா செய்யணும். வெயிட் பண்ணிட்டு ட்ரெயின் வருது. ட்ரெயின் வரும்போது என்ன பண்ணுவோம்? உட்காந்து நிமிஷம் வருது. உட்காந்து ட்ரெயின் சீக்கிரம் போயிடுவீங்க இல்லையா? ட்ரெயின் ஸ்டேஷன் போகும்போது சீக்கிரம் போகுதுல ட்ரெயின் பண்ணி வரும். நீங்க தான் ஸ்டேஷன் போவீங்க. அப்புறம் வெயிட் பண்ணும். 5 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்க்கணும். அப்புறம் ட்ரெயின் வந்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் உட்காரலாமா? ட்ரெயின் போயிடலாம். உட்காரக்கூடாது. உடனே போய் ட்ரெயினுள்ள ஏறி எதிர்பார்த்து. சரியா? அந்த வேலையை செய்யும்போது சுறுசுறுப்பா செய்யும். டைம் வந்ததுக்கு அப்புறம் சுறுசுறுப்பா செய்யணும். மற்ற நேரங்கள்லாம் முடிச்சு நிறுத்தக்கூடாது. ட்ரெயின் வர வரையும் நம்ம முடிச்சு இருக்கணும். நம்ம கொஞ்சம் ஓடலான்னு கொடுக்கணும். இதுதான் பருவத்து. சீர்த்த இடத்து. சீரும் சிறப்பும் ரெண்டு கூட மீனிங். ஒழுங்கு ஒழுங்கு, நேர், வரிசை. சீர்த்தன்னு சொல்லும்போது சிறப்பான சீர்த்த சிறப்பானதை விட
இந்த இன்டென்சிவ் ஆக்ஷன் டைம் அப்படிங்கிற மீனிங் வர மாதிரி விடுவார். பீக் ஆக்ஷன், இன்டென்சிவ் ஆக்ஷன் அந்த மாதிரி டைம். அதுக்கு சீரம் சீரம் பருவம் சீற்றம் சீற்றம் அந்த மாதிரி வீடு எடுக்க முடியுமா? அந்த சீக்கிரத்தில் இல்ல அது அந்த சீர்ன்ற பேச்சொல்ல இருந்து நிறைய திரும்பி வந்தது. அப்படி வரும்போது அந்த சிறப்பு வந்தது. இல்ல ஆனா சீர்னா சின்ன இருந்தது, சிறப்பு பெரிய பெரிய காழின்னு ஒரு ஊர் இருக்கு. காழ்ன்றது வந்து உறுதியான நல்லது, அதுவும் உறுதியான தான். அது வந்து காழின்னு மாறிச்சு. சீர்காழிக்கும் போது அது இன்னும் சிறப்பு மிக்க உறுதியானதுன்ற மாதிரி அது ரெண்டும் ஒரு பன்மொழி மாதிரி வரும். அப்ப சீர்காழி மூணு பேர் சொல்லிடுறோம். சீரும் சிறப்புன்றது கூட ஒரு பன்மொழி மாதிரி வேதியில இருக்க ரெண்டு பேர் ஒன்னா உயர்ந்து ஓங்கி அப்படின்னு கூட அதுவும் வந்து ஒரு பன்மொழி. உயர்ந்துன்னு சொல்லலாம், ஓங்கி வந்து கமௌண்ட் சொல்லலாம், உயர்ந்த கமௌண்ட்னு சொல்லலாம். ஆனா சொல்லும் போது ஒரு நல்ல ஒரு ப்ரெஷ் பண்ணணும், ஆடா கன்வின்ஸ் பண்ண மட்டும் உயர்ந்து ஓங்கி சொல்லணும். அதான் சீரும் சிறப்பும். இந்த சீரும் சிறப்பையும் சீர் சிறப்பு செஞ்சாங்களா சமச்சீர் கல்வின்னு சொல்றோம். அங்க வந்து சீர்ன்றது வந்து நிலையான நடக்கும், ஒரே நிலை சமச்சீர் கல்வி. இப்ப சீருடைய சீருடைய ஒரே மாதிரி ஒரே நிலையான ஒரே மாதிரியான எல்லா மீனிங்ல இருக்கு. ஒரே மீனிங் மட்டும் எடுக்க முடியாது, அது ஈக்குவலா 10 மீனிங் இருக்கு. அந்த மீனிங்ல எது அந்த அந்த இருக்குதோ அதை நம்ம எடுக்கணும். எந்தெந்த சீற்றம் தேவையோ அந்த சீர்னு சொல்றோம்ல, சீரம்னு ஒரு வேர்டு இருக்கு. சீரம் சீரகம் இல்லாம சீரம்னு ஒரு வேர்டு இருக்கு. அதுவும் சிறப்புன்ற மாதிரி மீனிங் தான் வரும். தீரம்னு ஒரு வேர்டு சொல்லுவாங்க. தீங்கும் போது சொல்லுவாங்க தீரம், தீவு, தீமை, தீங்கு எல்லாமே அந்த டேஞ்சர் மாதிரியே ஒரு மாதிரி. சீர்த்தியும் அதே மாதிரி வரும். சீரம், சீர்த்தி, கீர்த்தி மட்டும் இல்லை, சீர்த்தின்னு ஒரு வேர்டு இருக்கு. சீர்த்தி, சீர்த்திய விடத்து அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா நிறைய தமிழ் பாட்டு பழைய பாட்டு அந்த சீர்ன்றதோடய மாறி மாறி தான் வந்து எந்தத்துல எப்படி மாற்றி யூஸ் பண்றாங்கன்றது பொறுத்துதான். ஒரு வேர்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சு, அது ஒரு குரலாக எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சு. அவங்க ஒரு குரல் ஒரு மாதிரி மாற்றி யூஸ் பண்ணிட்டுனா அப்போ அந்த பெரிய ரா போடுறது, மாதிரி மாற்றி போடுறது, சின்ன ரா போடுறது, பயம்னு சொல்லுவோம், பயம்னு சொல்லுவாங்க, பயம்னு சொல்லலாம், பயக்கும் பயக்கும் பயன் தரலாம் சொல்லுவோம். அப்புறம் அதே போல நல்லன்னு சொல்லுவோம், நல்லன்னு சொல்லலாம். இன்னும் மாறும். அது அப்பப்போ அந்த டைம் தானா மாறுது, மக்களே பயன்படுத்தும் போது மாறுது. பயன்தான் கூட சொல்லிருக்கு, பயந்தது அப்படின்னு பயன் தந்தது. நன்றி சொல்றோம், நன்றின்றது இப்போதைய மீனிங் வந்து தேங்க்ஸ் தான் அடிக்க சொல்றோம். நன்றி நன்றி தேங்க்ஸ் கிடையாது. நன்றின்றது நற்செயல் தான், நல்ல செயல். நம்ம யாரா ஒருத்தர் நல்ல செஞ்சாங்கன்னா நீங்க பண்ண செயல் நல்ல செயல் தான் சொல்றோம். அதுதான் தமிழ் வேர்டு. தேங்க்ஸ்ன்றது டிஃபரெண்ட் மீனிங். எப்படிங்க நான் உங்களுக்கு வந்து ஓகே ஐ அப்ரிஷியேட் யுவர் மீனிங் தான் மீனிங் வரும். நன்றின்றது தேங்க்ஸ் மீனிங் கிடையாது. நன்றி மறப்பது நன்றிங்கிறது நன்றிக்கு ஒத்தான ஒரு செயல். ஆமா, நன்றிக்கு ஒத்தான ஒரு நல்ல செயல். நன்றி நம்ம சொல்றோம். நீங்க செஞ்சு செயல் நற்செயலா இருக்கு, நல்லா இருந்தது. சாப்பிட்டீங்களா நல்லா இருந்ததுன்னு சொல்லுவோம் இல்லையா? அது வந்து சாப்பிட்டீங்களா நற்செயல், நீங்க பண்ண சமையல் நல்லா இருந்தது, நல்ல சமையல் நல்ல செயல் அப்படிங்கிறதா நற்செயல் தான் நன்றின்னு ஆச்சு. நல்ன்ற ஒரு ஊர் தான் நன்றின்னு ஆச்சு. நல் அதுதான் நச்சுன்னு ஆச்சு. அதனால நச்சுதான் இருக்கு வந்தது. இப்போ வேற வேர்டு இருக்கா தமிழ்ல? கிரேட்ஃபுல் அப்படிங்கிறதுக்கு வேற வேர்டு, கிராட்டிடியூட் அதுக்கு வேற வேர்டு இருக்கு. ஆக்சுவலா வந்து கிரேட்ஃபுல் அகராதின்னு சொல்லிட்டு 4 புக்கு தேவநாய பாடம் கேட்கிறேன். தேவநாய பாடம் நிறுவனம் கேள்விப்பட்டிருக்கீங்க? தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து லைப்ரரி பிரஸ்தப்படும்போது அதான் பண்ணாங்க. அவர் வந்து அந்த புக்கு 4 கட்டு கிரேட்ஃபுல் அகராதி இங்கிருந்து வந்து ஆரம்பிக்கிறது வந்து அப்படின்னு ஆரம்பிச்சு நம்ம சொல்றோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் மெயினா வந்து அவர் 3 தான் ஆரம்பிச்சிருக்காரு. அதான் நம்ம சொன்னாங்க அவர் வாய் தரப்போது 3 தான் வந்து வாய் குழந்தைக்கு. அதுல இருந்து எப்படி அப்படின்னு வந்து அந்த பூல வந்து புழு அப்படி போட்டு அது ஈக்குவலா மீனிங் அது வேர்ட் கொடுத்துட்டு அது மீனிங் எப்படி இப்படி மாறி இருக்கு அப்படின்னு சொன்ன மாதிரி லா இப்படி மாறி இருக்கு, எப்படி மாறி இருக்கு, அது ஈக்குவலா எக்ஸாம்பிள் கொடுத்து பெரிய புக்கு 4 புக்கு இருக்கு. அதுல பார்த்தோம்னா வேர்ச்சொல் கட்டுரை, எட்டிமாலஜி, இங்கிலீஷ்ல எட்டிமாலஜி. ஆமா, எட்டிமாலஜி சொல்றாங்க. எப்படி வந்து இப்போ மாடி எப்படி மாறி இருக்கு, அதுக்கு எல்லாத்தையும் எக்ஸாம்பிள் கொடுத்து அவங்க பார்க்கும்போது நமக்கு இப்போ நான் சொல்ற தீமை தீமைன்னா நான் அதை படிச்சு ஞாபகம் தான். இப்பயும் படிச்சுதான்
சம்மந்தமே இல்லை. ஆனா அந்த தீ ஒரு ரூட் வருது எல்லாம் ஒண்ணு. Thank you.